கர்மாவை அடர்த்தியை குறைப்பதற்கு பெஸ்ட்டு வே தானம்தான். அது ஆதியிலேருந்தே திருவள்ளுவர் பெருந்தையிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா, தானம் தவம் இரண்டும் தங்கா உயன் உலகம் வானம் வழங்காதெனின் அப்படின்வார். மழையை பற்றி பேசும்போது மழை பெய்யலைன்னா தானமும் நடக்காது தவமும் நடக்காதுன்ட்டார். இன்னொரு அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவார். வெளியே நடக்கிறது தானம், உள்ளே நடப்பது தவம். அப்போ ரெண்டுமே நடக்கணும்னா மழை பெய்யணும், நாடு வளமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும் அப்படின்றதில் 2வது அதிகாரத்திலே தெளிவாக தானம் தவம்ன்றுவார். அவ்வைத்தாய் சொல்லுவாங்க, தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்துடுமே. அப்போ தானத்தை நம்ம நேரடியாக செய்யலாம். நம்மளே வீட்டில் சமைச்சு ஏழை எளிதில் கொடுக்கறது, அல்லது நம்மளே பண்ணலாம். நம்ம ஆஃபீஸ் போகிற அவசரம், தொழில் செய்கிறோம், வியாபாரம் பண்ணுறோம், நம்ம இருக்கிற டென்ஷனில் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா